இது என்ன 4 நாள் ஒன்ன பார்க்கல, அதுக்குள்ளயும் இப்படி இழைச்சி துரும்பா பேட்டியே. என்னடி உன் புருஷன் உன்னை சந்தோஷமா வச்சுக்கலையா? கொடுமைப்படுத்துறானா? சொல்லுடி, இப்பவே அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஏம்மா, டிவில அதுல இதுலன்னு சொல்றாங்களே, நீ கேள்விப்படலையா? வெயிட் கூடி போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஒட்டுன்னு மண்டையை போட்டுறாங்களாம். அதான் பயந்து போய் பக்கத்து வீட்டக்காலாம் டயட்ல இருக்கேன்னு சொன்னாங்களா, அதான் நானும் டயட்ல இருக்கேன். காலையில 2 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் தான். மத்தியானத்துக்கு இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் தின்னுக்கலாமா? மத்தியானத்துக்கு சோறு சப்பாத்தி கிப்பாத்திலாம் எடுக்கக்கூடாது. ஒரு சிக்கனை சுட்டு திங்கிறம்மா. அத மாதிரி ராத்திரிக்கு 4 அவிச்ச முட்டையும் 1 கிளாஸ் பாலும். இந்த பேலியோ டயட்டுங்கிறாவுல்லாமா, அந்த மாதிரி இருக்கேன் தெரியுமா? அதான் இப்ப 4 கிலோ நான் இழைச்சிருக்கேன் தெரியுமாம்மா. என்ன சொல்றீங்க? இவ எனக்கு ஆடிக்கிட்டு கிடக்கா. ஏன் அவ டயட்ல இருக்கானா? இவளுக்கு என்ன வந்துச்சு? மைனி டயட்ல இருக்காவுல. நான் இன்னைக்கு வேற பிரியாணி செஞ்சிருக்கேன். பிரியாணி மிஞ்சி போயிருமேனே வருத்தத்துல ஆடிக்கிட்டு இருக்கேன். இது பிரியாணியா? மைனி, அதெல்லாம் 4 நாள் டயட்ல 4 கிலோ குறைச்சிட்டேன். நீங்க எடுத்துட்டு வாங்க, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. மைனியா, எதுக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்க டயட்டு வீணா போயிட போகுது. டயட் அது மண்ணா கட்டியாது. முதல்ல எனக்கு பிரியாணி தான் முக்கியம். அடி பாவி, உன் டயட் லட்சணம் நல்லா தெரியுது.